திருச்சி மாவட்டம் மணப்பாறை அரசு மருத்துவமனையில் போதிய அளவு மருத்துவர்கள் பணியமர்த்தப்படாததால் நோயாளிகள் மிகுந்த அவதிக்கு ஆளாவதாக புகார் எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இயங்கி வரும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் அங்கு 30 மருத்துவர்களுக்கான பணியிடங்கள் உள்ள நிலையில் வெறும் 10 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாக கூறப்படுகிறது. மாவட்ட தலைமை மருத்துவமனைக்குரிய எந்த வசதியும் இங்கு இல்லை என்பது அந்த ஊர் மக்களின் கவலையாகும். தேவையான நோயாளிக்கு தேவையான மருத்துவ வசதிகளை செய்து கொடுப்பதற்கு, புறநோயாளிகளுக்கு செய்து கொடுப்பதற்கான மருத்துவ வசதிகள் மிக குறைவாக இருக்கின்றது. இந்த மருத்துவமனையில் பணியாற்ற வேண்டிய முழுமையான அளவிற்கான டாக்டர்கள் இங்கே பணியாற்றவில்லை. குழந்தைகள் நலம், மூளை நரம்பியல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு மருத்துவ பிரிவுகள் அண்மையில் இங்கு தொடங்கப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றிற்கான மருத்துவர்கள் நியமனம் செய்யப்படாததால் ஏழை எளியோர் தனியார் மருத்துவமனைகளை நாட வேண்டிய நிலை உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் MRI ஸ்கேன், CD ஸ்கேன் போன்ற வசதிகள் இல்லாததால் விபத்தில் சிக்கியவர்களுக்கு அவசரகால பரிசோதனை செய்வதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். இங்கே எல்லா வசதியும் இருக்குன்னுங்கிறது தான் மாவட்ட தலைமை அரசு மருத்துவனுடைய இது. ஆனால் இங்கே டாக்டர்கள் பற்றாக்குறை இருக்குது. மற்றபடி உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்குது. குறிப்பாக MRI ஸ்கேனு, CD ஸ்கேன்லாம் எதுவுமே இல்லாமல் இங்கே இருக்கிறதுனால விபத்து இங்கே இந்த சுற்று வட்டாரத்தில் இதுதான் விபத்துக்கு மெயினான ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரி. இது தொடர்பாக உரிய அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மணப்பாறை பொதுமக்களின் கோரிக்கையாகும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார்.